ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பேசஸ் ஆஃப் ஏ கம்பைலர். ஸோ கம்பைலர் டிசைனில் இந்த பேசஸ் ஆஃப் கம்பைலர் வந்து மெயினாக 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று வந்து பேக் எண்டு. இந்த ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா லெக்சிக்கல் அனலைசர், சின்டாக்ஸ் அனலைசர், செமாண்டிக் அனலைசர் அண்ட் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர். பேக் எண்டில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேஷன் அண்ட் அசம்பிளி. ஸோ இதெல்லாம் பேக் எண்டில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் டூ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் கம்பைலர் பேஸ். ஸோ இங்கே பாருங்கள், பேசஸ் ஆஃப் கம்பைலர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடு இருக்கும், அது லெக்சிக்கல் அனலைசிஸ், நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் அனலைசிஸ், செமாண்டிக் அனலைசிஸ், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேஷன் வந்துடும். லாஸ்ட்டாக மிஷின் லாங்குவேஜ் கூட வெளியே வந்துடும். ஸோ இதில் சிம்பிள் டேபிள் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் ரெண்டுமே இந்த பேசஸ் ஆஃப் கம்பைலரில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேஸ் என்னென்னா லெக்சிக்கல் அனலைசிஸ். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, லெக்சிக்கல் அனலைசிஸ் த ஃபஸ்ட்டு பேஸ் ஆஃப் கம்பைலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா ரா சோர்ஸ் கோடை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதான் லெக்சிக்கல் அனலைசிஸோட வேலை. ஸோ டோக்கன் அப்படின்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங்ஃபுல் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் டோக்கன்னு சொல்கிறாங்க. இந்த லெக்சிக்கல் அனலைசிஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும்னா சோர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணுறது, பேட்டர்ன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறது. என்னவா கேட்டகரைஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் டோக்கன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த லெக்சிக்கல் அனலைசிஸோட ஒர்க்காக சொல்கிறாங்க. ஸோ கீழே பாருங்கள், லெக்சிக்கல் அனலைசர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வைல் சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டோக்கன் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகுது. அதான் ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக டிஸ்டிங்க் டோக்கனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஏதாவது எரர் மெசேஜ் இருந்தாலும் போயிடும். இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஆஃப் கம்பைலர் லெக்சிக்கல் அனலைசிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், சின்டாக்ஸ் அனலைசிஸ். இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸை வந்து பார்சிங்னு சொல்லலாம். இது வந்து செகண்ட் பேஸ் ஆஃப் கம்பைலர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சோர்ஸ் கோடோட ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. இந்த பேஸ் வந்து எதை என்ஷூர் பண்ணுதுன்னா அந்த கோடு வந்து கரெக்ட் கிராமட்டிக்கல் ரூல்ஸ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கரெக்ட் கிராமட்டிக்கல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ் வந்து என்ஷூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ சோர்ஸ் கோட ஸ்ட்ரக்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக சின்டாக்ஸ் அனலைசிஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுதுன்னா பார்ஸ் ட்ரீ இல்லைனா சின்டாக்ஸ் ட்ரீயை யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸில் கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், E tends to 3 × 5 + 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பார்ஸ் ட்ரீ வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்படியே பார்ஸ் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்டாக்ஸ் அனலைசிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், செமாண்டிக் அனலைசிஸ். இந்த செமாண்டிக் அனலைசிஸ் வந்து இதுவும் ஒரு பேஸ் ஆஃப் கம்பைலர். இதில் வந்து சோர்ஸ் கோடு வந்து லாஜிக்கல் சென்ஸாக கன்வெர்ட் பண்ணுது இந்த செமாண்டிக் அனலைசிஸ். இந்த செமாண்டிக் அனலைசர் வந்து சோர்ஸ் ப்ரோக்ராமில் ஏதாவது செமாண்டிக் எரர்ஸ் இருந்தால் அதை செக் பண்ணி டைப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கோட் ஜென்ரேட்டருக்கு சென்ட் பண்ணுது. இந்த செமாண்டிக் அனலைசிஸில் வந்து எது இம்பார்ட்டன்ட் பார்ட்னா டைப் செக் பண்ணுறது தான், டைப் செக்கிங் தான் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செமாண்டிக் ட்ரீ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொசிஷன் = இனிஷியல் ப்ளஸ் ரேட் × 16 சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன்றா ஐடியை கன்வெர்ட் பண்ணி அந்த 60 அப்படிங்கிறது வந்து என்ன ஹிண்ட் டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி டைப் செக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செமாண்டிக் ட்ரீ. ஸோ செமாண்டிக் அனலைசிஸோட மெயின் ஒர்க் என்னென்னா டைப் செக்கிங். நெக்ஸ்ட்டு பேஸ் பாருங்கள், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். ஸோ இதில் வந்து இதில் வந்து கோட் வந்து எதுக்கும் நடுவில் இருக்கும்னா ஹை லெவல் சோர்ஸ் கோடுக்கும் ஃபைனல் மிஷின் கோடுக்கும் சென்டரில் இருக்கிறத இந்த இன்டர்மீடியட் கோடு. ஸோ இது வந்து பர்டிகுலர் மிஷினை வந்து ஸ்பெசிஃபை பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து போர்ட்டபுளாகவும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் கொண்டு வராங்க இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன்னு சொல்லி.
ஸோ இந்த இன்டர்மீடியட் கோடு வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்குது. எதுக்குன்னா சோர்ஸ் கோடை வந்து எக்ஸிக்யூட்டபிள் கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் ஒரு சோர்ஸ் கோடை வந்து ஒரு இன்டர்மீடியட் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. அது வந்து ஃபைனல் அவுட்புட்டாக கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி அப்படி இப்படி பண்ணி மிஷின் கோடாக ஃபைனல் அவுட்புட்டாக வெளியே போயிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு A = B + C × Dன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் C × Dயை T1ஆகவும் அப்போ B இருக்கா, அதை B + C × Dனா T1னா, ஸோ அந்த A வந்து T2க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இன்டர்மீடியட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோட் ஆப்டிமைசேஷன். இந்த கோட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. அந்த இன்டர்மீடியட் கோடு க்ரியேட் பண்ணோம்ல, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் கோட் ஆப்டிமைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுது, மெமரி கம்மியாக யூஸ் பண்ணிக்கும், மோர் எஃபிஷியன்ட் ஆகுது, ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் ஆல்டர் பண்ணாது, ஜஸ்ட் அந்த கோடை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னா, அன்னெசரி காம்படிஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது, ரெடண்டன்சி ரிமூவ் பண்ணுறது, கோடை ரீஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த கோட் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா பெட்டர் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக. இந்த ஆப்டிமைசேஷன் வந்து 2 டைப்ஸாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று மிஷின் இண்டிபெண்ட், இன்னொன்று வந்து மிஷின் டிபெண்ட். ஸோ இந்த ஆப்டிமைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டர்மீடியட் கோடு. அது வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆப்டிமைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ T1 இருக்கா, ஸோ T2 அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே வந்துருச்சு. அந்த தேர்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்களேன், T3 = C*D. அதை வந்து T3 அப்படிங்கிற இதையே யூஸ் பண்ணாமல் A = அந்த T2வையும் T1ஐயும் ஆட் பண்ணால் அந்த ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவையே காமனாக கொடுத்துட்டாங்க. T3ங்கிற எக்ஸ்ப்ரெஷனை என்ன பண்ணலைன்னா யூஸ் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி T1ம் C*D தான், T3யும் C*D தான். அது தேவையில்லாத எக்ஸ்ப்ரெஷனாக. ஸோ காமன் சப்ர எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் கோட் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட்டு கோட் ஜென்ரேஷன். ஸோ இந்த கோட் ஜென்ரேஷன் தான் கம்பைலரோட ஃபைனல் பேஸு. இது இன்டர்மீடியட் இது வந்து சோர்ஸ் ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணுதுன்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 3 அட்ரஸ் கோட் இல்லைன்னா சின்டாக்ஸ் ட்ரீ, அதை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா டார்கெட் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹார்ட்வேர் வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடும்னு சொல்கிறாங்க. C = A + B*5 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அசம்பிளி கோடாகவே கன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க. இதை கோட் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட்டு கம்பைலரில் சிம்பிள் டேபிள். ஸோ சிம்பிள் டேபிள் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு கம்பைலருக்குமே சிம்பிள் டேபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா எல்லா வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுதுன்னா, நேமு, டைப்பு, ஸ்கோப்பு, மெமரி லொக்கேஷன், ஒரு ஐடென்டிஃபையரோடு இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணுது. ஸோ இது வந்து கம்பைலேஷனோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே பில்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் டேபிள் வந்து எரர் செக்கிங், ஸ்கோப் மேனேஜ்மெண்ட், கோட் ஆப்டிமைசேஷன், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. இது வந்து எதுக்காகனா ரன் டைம் எஃபிஷியன்சிக்காக. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஐடென்டிஃபையர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா அதுவும் எதை அக்கார்ட் பண்ணினா லாங்குவேஜோட ரூல்ஸ், அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து அந்த ஐடென்டிஃபையர்ஸ்க்கு கரெக்ட் யூசேஜ் வந்து என்ஷூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் டேபிள். நெக்ஸ்ட்டு எரர் ஹேண்ட்லிங் இன் பேஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ ஒரு பேஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எரர் ஹேண்ட்லிங் இருந்ததுன்னா அந்த எரரை வந்து என்ன பண்ணுதுன்னா டிடெக்ட் பண்ணுது இந்த கம்பைலர், அதை டெர்மினேட் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அனலைசிஸில் வந்து என்ன எரர் டிடெக்ட் பண்ணுதுன்னா அந்த டோக்கன் வந்து வேலிடாக இன்வேலிடான்னு சொல்லி செக் பண்ணுது. இல்லீகல் கேரக்டர்ஸ், இன்வேலிட் டோக்கன் இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு. எக்ஸாம்பிளாக @where அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபையர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் அனலைசிஸில் வந்து ஸ்ட்ரக்சரல் கிராமட்டிக்கல் எரர் இருந்ததுன்னா அதை செக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது செமிகோலன் மிஸ் ஆகிறது, பேரந்தசிஸ் அன்மேட்சாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸில் எரர் ஹேண்ட்லிங் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிமாண்டிக் அனலைசிஸில் பாருங்கள், கோடோட மீனிங் வந்து வெரிஃபை பண்ணுது.
லாங்குவேஜோட சிமாண்டிக்கை ஃபாலோ பண்ணுது. ஸோ அதாவது ஏதாவது அன்டிக்ளேர்டு வேரியபிள் டைப் மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா அந்த சிமாண்டிக் அனலைசிஸில் எரர் வந்து ஹேண்டில் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷனில் வந்து இன்வேலிட் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணோம். அதாவது எப்படி சொல்லலாம்னா டிவைடிங் பை 0 அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கோட் ஆப்டிமைசேஷனில் வந்து என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஆல்டர் கோடு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி அதனால ஏதாவது எரர் வருதான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரிடண்டன்ட் கோட் அன்ரீச்சபிள் ரிடண்டன்ட் கோடு வந்து ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோட் ஆப்டிமைசேஷனில் எரர் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. கோடு ஜென்ரேஷனில் வந்து என்ன எரர்னால் மிஷின் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுல ஏதாவது எரர் வருதான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா இன்சஃபிஷியன்ட் ரெஜிஸ்டர்ஸை ரிப்போர்ட் பண்ணுறது, இன்வேலிட் மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா பேஸ் ஆஃப் கம்பைலருக்குள்ள எரர் ஹேண்ட்லிங்னு சொல்லலாம். ஸோ இந்த பேஸ் ஆஃப் கம்பைலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் ஈக்குவல் டு இனிஷியல் ப்ளஸ் ரேட் இன்ட்டு 16 சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அது லெக்சிக்கல் அனலைசரில் போகுது, அது டோக்கனாக கன்வெர்ட் ஆகுமா. ஸோ அப்போ பொசிஷன் அப்படிங்கிறது ஐடியாவும் இனிஷியல் ID2 பொசிஷனுங்கிறது ID1 இனிஷியலுங்கிறது ID2 ரேட்டுங்கிறது ID3ஆகவும் லெக்சிக்கல் அனலைசரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் அனலைசரில் சின்டாக்ஸ் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஈக்குவல் இருக்கும் ID1ம் ப்ளஸ்ஸும் ஒரு சப்ட்ரீயாக அதோட இது சைல்டாக வரும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து ID2ம் ஸ்டாரும் சப்ட்ரீயாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாருக்கு வந்து ID3 60 வந்து சைல்டாக வரும். ஸோ வந்து சின்டாக்ஸ் அனலைசரில் சின்டாக்ஸ் ட்ரீ க்ரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சிமாண்டிக் அனலைசரில் டைப் செக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த 60 எந்த சேஞ்சும் வராது, அந்த 60ங்கிறது மட்டும் இன்ட்டு 2 ரியலாக டைப் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். ஸோ இங்கே வந்து டெம்பரவரி வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே லாஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 by 1 கோடு ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோடு ஆப்டிமைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா எது முடிஞ்ச அளவுக்கு அந்த கோடோட ஸ்டெப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க ரெடியூஸ் பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ 2 ஸ்டெப்பை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோடு ஜென்ரேஷன் வந்து ஃபைனல் அசம்பிளி லாங்குவேஜ் கோடாக என்ன ஆயிடுச்சு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பேசஸ் ஆஃப் கம்பைலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.